ஸோ உலகத்திலே கட்டின முதல் சிவன் கோயில் அப்படின்றதுனால ஒரு பாரம்பரிய சின்னம், அதுவுமே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எதனால் நான் சொல்கிறேன்னா, எல்லாமே சிவரம் அடைஞ்சிருச்சு பாருங்கள். இதில் கடலில் உள்ள மாதிரியான மணல்கள் சேர்ந்துருக்கா, சிப்பி இருக்கா, இது எல்லாமே சிப்பி, இது கடல் மண் அரிப்பு ஏற்படுத்திருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அரிச்சிருக்கு, எல்லாத்தையும் ஃபுல்லாக அரிச்சிருக்கு, எல்லாமே அரிச்சிருச்சு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயில் எல்லாமே அரிச்சிருச்சு. நீங்கள் ஒரு ஆன்மீக தலமாக பார்க்காம ஒரு அதிசயமாக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த காலத்தில் எப்படி கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எல்லாமே அரிச்சிருச்சு. ராமநாதபுரத்து சமஸ்தானத்தில் அந்த கோவில் இருக்குது, அறநிலைத்துறையிட்ட கிடையாது. ராமநாதபுரம் சமஸ்தானம் தான் இதை இன்னுமே பராமரிச்சுக்கிருக்காங்க. தாராளமாக வந்து பாருங்கள். இதுதான் மெயின் கோபுரம். இப்போ பார்க்குறது இது மெயின் கோபுரம். இதை நான் உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோ உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரகாரங்கள் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. எதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குல்ல அந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன் எல்லாம், இந்த டிசைனில் பாறை, இந்த பாறை எல்லாமே கடல் உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட பாறைகள். மலைகளை உடச்சி எடுத்துகிட்டு வந்த பாறைகள் கிடையாது, கடல் உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட பாறைகள். அதில் தான் அவ்வளோ அழகான டிசைன்கள் பண்ணியிருக்காங்க. பல 100 வருடங்கள் ஆயிடுச்சு இந்த பாறைகளை வச்சு இந்த கோயில்கள் கட்டி. உலகத்தினுடைய முதல் சிவன் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோவில் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள். சுற்றி மலைகளே கிடையாது, எல்லாமே கடற்கரை பாறைகள். எல்லாமே கடற்கரை பாறை தான். இந்த பாரு, சரி சிப்பி இருக்கா, இது மட்டும் நல்லா ஜூம் பண்ணி அழகாக இருக்குது. எல்லாமே கடற்கரை பாறை தான், எதுவுமே மலையில் உள்ள பாறைகள் கிடையாது. உதாரணத்துக்கு அதனால தான் அவ்வளோ வீக்காக இருக்குது. எல்லாமே கடற்கரை. கீழக்கரை பெரியப்பட்டினம் மசூதி எல்லாமே இதால் கட்டப்பட்டது தான். கேட்கணும், அவங்க மஜித்தில் கேட்கணும், கேட்டு போகலாம். யாழி வரைஞ்சிக்காங்க பேர், சரி யாழி. ஒரு வாரம் கண்டென்ட் இதை வச்சு யூடியூப்ல ஓட்டிடுவேன். யாழி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. யாழி, மயில் டிசைனு எல்லாமே அப்படியே சிதலம் அடைஞ்சு போய் இருக்கு. யாழி தானே, யாழியில் குதிரை அந்த இது பண்ணுற மாதிரி, போருக்கு ரெடி ஆகும்போது இது பண்ணாங்களா, அது மாதிரி. இங்கே ஒரு உருவம் இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ பராமரிப்பு இல்லாமல் அப்படி அப்படியே இருக்கு. இது சங்கு, இந்த வரேன். இங்கே அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாறைகள், பெரிய பெரிய மலையில் பேர்த்தெடுத்து கட்டப்பட்ட பாறைகள் தான். பட் ஆனால் இந்த உத்திரகாசியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா கடற்கரை பாறை, கடலில் உள்ள பாறைகளை வச்சு முழுக்க கட்டப்பட்டது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே கடலில் உள்ள பாறைகளால் செதுக்கப்பட்ட சிலைகள். கலை நயம் மிக்க சிலைகளுங்க. பராமரிக்கப்படணும். எல்லாமே பராமரிக்கப்படணும். எவ்வளோ நுணுக்கமாக கடற்கரை பாறையில் எவ்வளோ நுணுக்கமாக சிலைகள் செஞ்சுருக்காங்க பாருங்க. பா, வாய்ப்பே இல்லைங்க.
ஓப்பனாக தான் இருக்குது. அதுக்காக அதை கொடுத்துருங்க. ஒரு பில்லரை போட்டு இதெல்லாம் சிங்கிள் பரதாங்க. தெரியுதா? இது பெட்டிங்கே இல்லை. கீழே வந்து சிங்கிள் பரம். சிங்கிள் தாங்க, பெட்டிங்கே கிடையாது, எல்லாமே சிங்கிள் தான். இந்த ஆர்ச் ஃபுல்லாக சிங்கிளு. உள்ள டிசைனு அதான் கடற்கரை பாறையில் இப்படி டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்க்கலாம். இது எல்லாமே பெட்டிங்க பாருங்க. இந்த மேலே போகிறதுக்கு வழிகள் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கதவுகளை பாருங்களேன், அந்த காலத்து கதவுகளுங்க, பல ஆயிரம் வருஷம். அதாவது உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் இதுதான். இதோட கதவு எப்படி இருக்குன்னு பாருங்க. பா, இன்னமும் கம்பீரமாக இருக்குது கதவு. லாக்கை பாருங்க, எவ்வளோ பெரிய லாக்கு. இந்த லாக்கை வச்சு எப்படி தரலாங்க அப்படின்னா அங்கே வருது. 40 அடி 50 அடி இருக்கும். ஆமாம் இருக்கும். பா, சரியான கதவுங்க. நான் அப்படியே சுற்றி காட்டுறேன், அப்படியே பாருங்க. இந்த கோவில் உள்ளே இருக்கிற எல்லா தூண்களுமே கடலில் இருந்து எடுக்கப்பட்ட மணல் பாறைகளால் செய்யப்பட்ட தூண்கள் தான். காலப்போக்கில் இந்த தூண்கள் சிதிலமடைஞ்சிருச்சு. உப்பு காத்துப்பட்டு அரிப்பு ஏற்பட்டு அந்த தூண்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோவிலோட தன்மை, உறுதித்தன்மை குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக ராமநாதபுரம் சமஸ்தானம் இந்த தூண்களை பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையான வெள்ளை சுண்ணாம்பு கலவைகளை பூசி தூண்கள் சிதிலமடையாமல் இந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பே இந்த தூண்கள் தான். மேற்கோபுரம் இல்லாத இந்த மொட்டை தூண்கள் வந்து இந்த கோவிலை இன்னும் அழகு சேர்க்குது. சிதிலமடைகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்ததோ அதுக்கு சிதிலமடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த தூண்களோட கம்பீரம் குறையாமல் அப்படியே இருக்குதுங்க. இது வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கிற தூண்கள். இந்த வீடியோட கடைசியில் இன்னும் ஒரு சில தூண்கள் காமிச்சிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த தூண்களை இந்த கோவிலை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் தெரியாத இடத்துல இருக்கும், அதையும் நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். உள்ள பிரகாரங்கள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சுற்றலாம். ஆனால் உள்ளே போய் மூலவரையோ இந்த மாதிரி உள்ள எடுக்கிறதுக்கு ஆமாம், எல்லாம் சுற்றி வேலை. இது எல்லாமே வந்துட்டு முதல்ல இந்த டிக்கெட் கவுண்டர் பிரதோஷத்துக்கு டிக்கெட் கவுண்டர் போடுவாங்கள்ல, அதை இல்லையா எல்லாரும் இல்லை. ஏன் கடையை பார்த்துக்கிறேன்ட்ட இங்கே இருக்கிற கோசலை மாடுகள் வளர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு தீவனம் வந்து இந்த வண்டியில் கொண்டு வராங்க. இந்த இருக்கு கோசலை. இது உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை உள்ளே காட்டுறேன். ஏய் போ, பாண்டி என்னன்னு கேளு, பாண்டி கால் பண்ணுறேன் பாரு.
இப்படி உத்திரேசமங்கை கோயிலுக்கு பின்புறம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 தூண்கள், பெரிய தூண்களாக இருக்கும். இதெல்லாம் கோயிலுக்கு வேறு பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த ஊரில் இருக்கிற நாங்களே இன்றைக்கி தான் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய தூண்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய தூண்கள் பாருங்கள் உத்திரேசமங்கையில். பா, பாருங்கள், பாதி தூண் வந்து மண்ணுக்குள்ளே தாங்க இருக்குது. எவ்வளோ கலைநயம் பாருங்கள். பா, நான் கலைநயம் இதை விட நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. நான் ஏன் கலைநயம் சொல்கிறேன் அப்படின்னா, கடற்கரை பாறைகளில் செய்யப்பட்ட தூண்களுங்க இது. நீங்கள் அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா கடற்கரையில் கடல் உள்ளே இருக்கிற பாறை எடுத்து அதை நம்ம வந்து லைட்டாக அடித்தாலே உடஞ்சி போவோம். அதை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பா, நடராஜர் சன்னதிக்கு பின்னாடியே வருது. கரெக்டாக எக்ஸாக்டாக மருத நடராஜர் சன்னதிக்கு பின்னாடி பேக் சைடு பேரல் ரோடு, பின்னாடி ரோடு இருக்குது, பஸ் போகிற ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் இதெல்லாம் இருக்குது. நிறைய போகணுன்னா இப்போ நீங்கள் அந்த சன்னதி பார்க்குறீங்களா, அது பக்கத்துலேயே நடராஜர் சன்னதி இருக்குது. மருத நடராஜர் சிலை இங்கே தான் இருக்குது. இதுக்கு வர்ற வழியாக இருந்திருக்கலாம், இதை அடைச்சிருக்காங்க. இப்போ தான் அடைச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா மேலே காம்பவுண்டு, இங்கிட்டும் காம்பவுண்டு, நடுவில் அடைச்ச மாதிரி தெரியுது. என்ன காரணத்துக்கு அடைச்சாங்கன்னு தெரியல. இவ்வளோ ஒரு தூண்கள் இங்கே இருக்குங்க. பா, இந்த ராமநாதபுரத்தை ஆண்ட சேது மன்னர்கள் இங்கே நடமாடிருக்காங்க. இதில் தொட்டி வழங்கியிருக்காங்க. என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பா, வாழ்ந்துருக்காங்க. மேலே கட்டின கல்லுகள் எல்லா கல்லுகளும் இங்கே சிதிலம் முடிச்சு கிடக்கு பாருங்கள். எல்லாம் சிதிலம் முடிச்சு கிடக்குங்க பாருங்கள். எல்லாமே சிதிலம் அடைஞ்ச நிலைமையில இருக்குது. எல்லாமே பழைய காலத்து வீடுகளுங்க எல்லாமே. அங்கே இருக்கிறதெல்லாம் பழைய காலத்து வீடுகள். எப்படி இதை பண்ணாங்கன்னு தான் ஆச்சரியங்க. நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கடல் பாறை. இது போய் நில்லு எந்த அளவுக்கு சைஸ்ன்னு பாருங்க. நான் வந்து என் அண்ணனை நிப்பாட்டி வைக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சைஸு, ஒரே கல்லுங்க இது எல்லாமே. உருவம் எனக்கு ஒரு 2 அடி தான் மேலே இருக்குது. அந்த உருவம் கீழே இருக்குது. இன்னும் வந்து கீழே வந்து பாறை இருக்குது. பாருங்க, இவ்வளோ பெரிய பாறை. அவன் நிற்கிறான், இன்னும் பாறை வந்து இருக்குது, பெருசாக இருக்குது. ஒரே கல்லுங்க இது, ஒரே கல்.